வெல்கம் டு எவ்ரிதிங் அம்மா. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். நான் பருப்பு கூடவே உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேஸில் வானலை வச்சுட்டு 5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். அதில் கடுகு சீரகம் போட்டுடணும். கடுகு நல்லா பொரிஞ்சவொடனே நம்ம டைஜஷனுக்காக சோம்பு வாசம் வரத்துக்காகவும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஆனியனை நல்லா பெரிய வெங்காயங்க அது நம்ம நல்லா கலந்துட்டு தேவையான அளவு ராக் சால்ட்டு போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா வெங்காயம் வதங்கும். நல்லா ப்ரௌனிஷாக அதாக பாருங்கள். அப்புறம் 1 டொமேட்டோ நான் அதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கட்டோங்க. கொஞ்சம் ஸ்லோ சிம்மில் வச்சுக்கோங்க. ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கோரியண்டர் லீஃப் பவுடர் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சா பாருங்கள். இதுக்கிடையில் நான் உருளைக்கிழங்கு உரித்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கொஞ்சோண்டு பெருங்காய பவுடரை மிக்ஸ் பண்ணிப்போங்க. மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வாழை இலையில் கொஞ்சம் பொரியலை வச்சு நல்லா மூடி அந்த வாழை இலையுடைய சாறு அந்த பொரியல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க, சாப்பிட டேஸ்ட்டாக. ஒரு 5 மினிட்ஸ் நான் கட்டி வைக்கிறேன். அந்த நூலில் கட்டி வச்சிட்டோம். இப்போ அது நல்லா வாழையோட வாசத்தோட அந்த உருளைக்கிழங்கு பொரியல் வெந்திருக்கும். வாங்க சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி ரைஸு தண்டு சாம்பார் வச்சுருக்கேன். அதுவும் கூட இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் தொட்டு சாப்பிட போகிறோம். நான் ரைஸ் போட்டாச்சு, தண்டு சாம்பார் போட்டிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம பிரித்து பார்க்கலாங்களா? பார்க்குறதுக்கே செமையாக இருக்குதுங்க. இப்போ பிரித்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வாழை இலையில் இப்போ தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.